ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சந்தோஷ் மணி அகாடமி இருக்கு இல்லையா? ஸோ அவங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன சப்ஜெக்ட்னா நமக்கு பொதுத்தமிழ். இப்போ பொதுத்தமிழ் வந்து நமக்கு நியூவாக சிலபஸ் மாற்றினது நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காகத்தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ரிஃபர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு சந்தோஷ் மணி அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா 2 புத்தகம் பொதுத்தமிழுக்காகவே வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் 2 என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழ் வினா வங்கி எதுக்காக அப்படின்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு நடந்திருக்கு இல்லையா? அதுக்கு முன்பு நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து தலைப்பு வாரியான வினாக்களை தொகுத்து நம்மளுடைய 2025 குரூப் 4 தமிழ் நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷின்ஸ் நம்ம நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2012 to 2024 நமக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சியோட பொதுத்தமிழில் நடந்த எல்லா கொஷின்ஸுமே நமக்கு தலைப்பு வாரியாக நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது 41 தேர்வுகள்லேருந்து எடுத்திருக்காங்க. 4100க்கும் அதிகமான கேள்விகள். ஓகேவா? இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 புக்கோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் வீடியோ லென்த்தாக அப்படி இருந்துச்சுன்னா நான் ஒரு புக் அதில் போடுறேன், இன்னொரு புக்கு அடுத்த வீடியோவை போடுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த புத்தகத்தை பார்க்கலாம். இது வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷின்ஸ் வந்து தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டே நான் அந்த புக்கை பற்றி வந்து முக்கியமான 2-3 விஷயம் சொல்லிடுறேன். பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஏன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு ப்ரெசன்டேஷன் ஒரு நமக்கு வந்து மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் தரக்கூடிய அளவுக்கு நல்லா வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க பேப்பரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே நல்லாயிருக்கு. பேப்பரோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, படிக்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்டை 1 ஹவருக்கு மேலே படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த எழுத்துக்கள் நல்லா புரியணும். இல்லைனா கண்ணுக்கும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், மைண்டுக்கும் வந்து நமக்கு வந்து சோர்வாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு இடம் விட்டு அழகாகவே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது 3மே வந்து இந்த புத்தகத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் பேஜில் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதில் ஒரு ப்ரைஸ் அண்ட் எத்தனை பேஜஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு பாருங்கள், 184 பேஜஸ். புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 rupees. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு கொடுத்துட்டு நமக்கு அழகு 1ல் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, அது எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே போல் அழகு 2 சொல்லகராதி. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கும்பொழுது கொஷின்ஸ் இப்படி தான் வருமா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அழகு 3, 4, 5, 6 அதுக்கப்புறம் மற்ற தலைப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படிங்கிறதுல 2022 ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயர் கொடுத்துருக்காங்க இல்லையா? 2022 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் சைட்லேயே உங்களுக்கு வந்து ஆன்சரும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? நீங்கள் இந்த பக்கம் ஒரு ஏதாவது வரணும் வச்சு மறைச்சிட்டு நீங்கள் பென்சிலால் டிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டஃப்பான வேர்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. பன்மொழி தொகை அப்படின்னு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டஃப்பாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிரித்து எழுதுக ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்க வேணாம். பிரித்து எழுதுகளை புணர்ச்சி விதிகள் தெரிந்திருந்தால் தான் கண்டிப்பாக சரியான பதில் அளிக்க முடியும். அதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நமக்கு நியூவாக சிலபஸ் மாற்றினதுலேருந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது தான். அதுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் தான் நம்ம சந்தோஷ் மணி அகாடமியோட தமிழ் மொழி தகுதி தேர்வுக்காக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகம். ஓகேவா? நீங்கள் வாங்கி இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் அட்லீஸ்ட் ஒரு 4 டாபிக் இல்லை 5 டாபிக் அப்படின்னு கவர் பண்ணலாம். ஏன்னா டைம் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது. 90+ டேஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 5 டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்துருங்க. ஓகேவா? புக்கில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தான் இது புக்கில் அங்கே இருக்கா. சப்போஸ் நீங்கள் ஸ்கூல் புக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த டாபிக் எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது புத்தகத்தில் இது அங்கே தான் இருக்குது, அப்போ இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுமா, கொஷின்ஸ் இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குறில் நெடில் வேறுபாடு. ஓகேவா? ஸோ நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்மே கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு தமிழில் கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நான் புத்தகம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இதை நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லலை. ஏன்னா இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நமக்கு தொகுத்து நம்மளுடைய வேலையை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதே போல் ஒருமை பன்மை பிழை இது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா இந்த ஒருமை பன்மை பிழை அப்படிங்கிறது. இவை பூக்கள் அன்று எங்கே வரும், அல்ல எங்கே வரும் அப்படின்னு நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நிறைய டைம் வந்து நமக்கு பிவைக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காகவே நீங்கள் வந்து நிறைய ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பாருங்கள். முக்கியமானது சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சக்ஸஸ் ஆனவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், வேர் சொல்லறிக.
ஓகேவா. வேர்ச்சொல் அறிகள்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக ஒரே இதுதான் திருப்ப நிறைய டைம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2022, 23, 24 ஓகேவா. ரீசெண்டாக உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு நல்லாவே ஒரு இது கிடைக்கும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் தான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 5 டாபிக் எடுத்து வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1.5 hour ஆகும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா. வேர்ச்சொல்லேருந்து வினைமுற்று வினையச்சம் எழுதுறது அது ஓகேவா. எதிர்ச்சொல். ஸோ உங்களுக்கு சைட்லேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டவுட் இருந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா. உரிய பொருளை கண்டறிக. நிறைய பேருக்கு வந்து புதுசாக சில டாப்பிக்லாம் இருக்கும். நம்ம அகர வரிசைலாம் ஏற்கனவே கேட்டது தான். இதெல்லாம் நமக்கு தெரியும். சில டாபிக் நமக்கு புதுசாக இருக்கும் பொழுது எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேவா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேஜஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ ரொம்பவே குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. எழுத்துக்களோட அது ஃபாண்ட் சைஸுமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு தெளிவாக படிக்கிறதுக்கு ஹைலைட் பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணலாம். நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு இருக்கும். டக்குன்னு அந்த பாயிண்ட்டை திரும்ப பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகத்தில் இருக்கும். இது வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட கொஷின்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பொதுத்தமிழ் வினா வங்கின்னு சொல்லிட்டு 4100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஒரு டாப்பிக்கே நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு எப்போ 100% நம்பலாம் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா மட்டும்தான். பாருங்கள், எல்லா டாப்பிக்குமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. புக்கை வாங்கிட்டு நான் சும்மா அப்படியே போடல. நான் இந்த புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா. இந்த நகர வேறுபாடு இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸை நான் சொல்லிடுறேன். ஒன் செகண்ட். இதுதான் அந்த நகர ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு புத்தகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th-லேருந்து 10th வரைக்கும் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ அதனால் வந்து நமக்கு எந்த டாபிக் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு படிக்கிறது ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே டஃப்பான ஒரு ஜாப் தான். ஓகேவா. ஸோ அதுக்காக தான் ப்ரீவியஸ் கொஷின்ஸ். அதுக்கு முன்னாடி பக்கங்கள் பார்த்தலாம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தெரியுதான்னு தெரியல. 450 pages. ஓகேவா. 450 pages, 400 ப்ரைஸு ப்ளஸ் 50 வந்து கொரியர் சார்ஜ். ஓகேவா. ஒன் செகண்ட். 450. ஓகேவா. டாபிக் நீங்கள் அழகாக ஒரு நாளைக்கு 5 டாபிக் இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கேயே வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஹைலைட் பண்ணி நான் இதை தான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு இது அப்படியே சிலபஸ் தான் தொகுத்து அதே ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்பொழுது ரொம்பவே என்னடா இது சிலபஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன இவ்வளோ இருக்குது, இது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம சிம்பிளிஃபையாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷ் மணியில் சிலபஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அழகாக இதில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. என்னென்ன டாபிக் எதுக்கு கீழே வரும், எவ்வளோ மார்க் எல்லாமே. ஸோ இதை டாபிக் நம்ம புக் வச்சுருக்கோம், சிலபஸ் வைஸ் புக் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எதை படிக்கிறோம் அப்படின்ட்டு ஜஸ்ட் டிக் பண்ணிட்டா போதும். ஸோ அதே போல் தான் உங்களுக்கு இங்கே புத்தகத்துலேயுமே கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் படிக்க இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணிவிட்டு அல்ல ஹைலைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஒரு ப்ரெசன்டேஷன் நமக்கு வந்து மெயின்ஸ் எழுதும் போது எப்படி ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமோ அதே போல் இந்த இண்டெக்ஸ் பேஜோட ப்ரெசன்டேஷன் ஒரு புத்தகத்துக்கு ரொம்ப முக்கியம். அது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த புத்தகத்தில். ஓகேவா. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதே போல் நமக்கு வந்து திருக்குறள்லையுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு புத்தகத்தோட ரிவ்யூமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். சந்தோஷ் மணி அகாடமியோட ஜிகே. ஓகேவா. ஸோ பொது அறிவுக்கான பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கு இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேவா.
ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் எதை எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கொஷின்ஸை நீங்கள் நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இது எல்லாமே தமிழ் தான், ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாத விஷயம் சிலபஸில் எதையாவது நீங்கள் பார்த்து பயப்படுவீங்களா சொல்லுங்கள்? எல்லா டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ண நீங்கள் அப்புறம் எதுக்கு பயப்படணும்? உங்கள் கொஷின்ஸ் இந்த டாப்பிக்கா நீ இப்படி தானே கேட்ப, இது தாண்டி என்ன கேட்ப அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வரும், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து புக்கோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். ஏதாவது உங்களுக்கு டாபிக் எடுத்து காமிங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்து எப்படி கொஷின்ஸ் வந்திருக்கு இந்த புத்தக ரிலேட்டடாக, ஓகேவா, அப்படிங்கிறதையும் நான் தனியாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறதால ரொம்பவே டைட் ஷெடியூலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதாவது டவுட் கேட்பீங்க அப்படின்னா நான் மெசேஜ் பார்க்குறப்ப ரிப்ளை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இந்த புத்தகத்தை பற்றின வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவேன், ஓகேவா? ஸோ இதோட ப்ரைஸும் நான் சொல்லிட்டேன். அதாவது வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம் தான், கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் அந்த தோல்வி அப்படின்ட்டு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புத்தகம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சிஸ்டர் கேட்டிங்கன்னா 9080180613 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ சந்தோஷ் மணி அகாடமி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஏற்கனவே வந்து போட்டிருக்காங்க. இது நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா போட்டு ரொம்பவே நிறைய பேரால் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கக்கூடியது தான் இந்த எஸ்எம் அகாடமியோட புத்தகம், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.